இயற்கை சூரியன் தான். அந்த சூரியன் இல்லைன்னா நீ திங்கிறதுக்கு சோறு கிடைக்காது. நீ மட்டும் திங்கிறதுக்கு சோறு கிடைக்காம போகிறதோட இல்லை, உயிரினங்களே வாழ முடியாது. சூரியன்னா உயிரினங்களே வாழ முடியாது. புழு பூச்சி முதற்கொண்டு புழு பூச்சியெல்லாம் தொடங்கி மரம் செடி கொடி எதுவுமே வாழ முடியாது. அப்படி எதுவுமே வாழலைன்னா நீ எப்படி விவசாயம் பண்ண முடியும்? எப்படி உணவுப் பொருள் கிடைக்கும்? எப்படி காய்கறி கிடைக்கும்? எப்படி உயிரினங்கள் வாழும்? சூரிய வெப்பத்தினால்தான் கடல் நீர் நீராவியாகி வானத்துக்கு போய் குளிர்ச்சி அடைஞ்சு மழையா பெய்யுது. இந்த 5 சக்திகள், பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய 5 சக்திகள், இந்த 5 சக்திகள் தான் இந்த உலகத்தையே இயக்கிட்டு இருக்கு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், 5 சக்திகள் விளக்கிட்டு இருக்கு. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 சக்திகள், இந்த 5 சக்திகளை இயக்கக்கூடிய தலைமை சக்தி தான் சூரியனுங்கிறத வெப்பம். இல்லைங்களா? அந்த வெப்பம் இல்லைன்னா, அந்த சூரியன் இல்லைன்னா உலகமே அழிஞ்சிடும். உலகமே திங்க உணவு இல்லாமல் பசிப்பட்டில் செத்துடும். மனிதர்கள் மட்டும் இல்லை, உயிரினங்களே வாழ முடியாது. அப்படியாப்பட்ட அந்த சூரியன் அன்னைக்கு 4ஆம் தேதி மறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதாவது ஒன்று நீ தெரிஞ்சு தான் பேசுறியா, இல்லை தெரியாமல் மக்களை முட்டாள் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்கிறது தெரில. எதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை ஆய்வு பண்ணி பேசு. தெரிஞ்சு பேசு, தெரிஞ்சவங்களை கேட்டு பேசு. எவனா எழுதி கொடுக்குறத அப்படியே ஒப்பிக்காத. சூரியனுக்கு என்றைக்குமே அழிவில்லை. நான் திருப்பி சொல்கிறது, சூரியனை மேகங்கள் தற்காலிகமாக மறைக்கலாம், மூடி இருக்கலாம். ஆனால் சூரியன் மறைவதில்லை. சூரியன் என்றைக்குமே மறையாது. அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் நினைக்கிற கற்பனையில் கூட நீ நினைக்கிறது நடக்காது. சூரியனுங்கிற வெப்பத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னத்தை, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறாமல் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 89 வரைக்கும், 77லேருந்து 88 வரைக்கும், 88 வரைக்கும் அந்த ஆட்சிக்கு வர முடியலனாலும் சூரியனுடைய மேகம்தான் மூடி இருந்தது. அதுக்கு பிற்பாடு மேகம் விலகிச்சு. இயற்கையில் இதெல்லாம் நடக்கக்கூடியது. மேகம் விலகிச்சு, சூரியன் வெளிச்சத்துக்கு வந்தது. இது மாதிரி வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறி வருமே தவிர யாருக்கும் நான் தான் ராசான்லாம் எவனும் சொல்ல முடியாது. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது உறுதி. உனக்கு எத்தனை இடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கணக்கு பண்ணி பாரு. நீங்கள் தோல்வியோட உச்சத்தில் நீங்கள் இருக்கீங்கிறதும் உறுதி. அதனால் நீங்கள் இதெல்லாம் பேசுனீங்கன்னா, பேசுகிறதுக்கு வெளியில் பேசிட்டோம்னா திரும்பி அதை வாங்க முடியாது. அப்புறம் இதெல்லாம் இப்போ இருக்கிற நவீன உலகத்தில், ஊடக உலகத்தில் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதில் இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க, இதில் சமூக ஊடகத்தில் போடுவாங்க. அதுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா நீ உனக்கு அதை பற்றி அக்கறை கிடையாது. நீ இந்த வீட்டை விட்டு வெளில வர போகிறது இல்லை. அதனால் அதை பற்றி உனக்கு கவலைப்பட மாட்டேன். அதனால தான் பேசுகிறேன். இது மாதிரி தவறான தகவல்களை பேசாத.